இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு லென்ஸோட பவரை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு லென்ஸ் எடுத்திருக்கேன். அந்த லென்ஸோட பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து இது. அந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லைட் ரேயை பாஸ் பண்ணுறேன். நான் பாஸ் பண்ணுற இந்த லைட் ரே வந்து இந்த லென்ஸில் பற்றி டீவியேட் ஆகி எனக்கு என்ன பண்ணும், இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். அப்போது இந்த லென்ஸுக்கும் அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பவர் ஆஃப் லென்ஸோட ஃபார்முலா வந்து என்னன்னா B = 1/f. இதில் Pங்கிறது என்னதுன்னா பவர், Fங்கிறது என்னன்னா ஃபோக்கல் லென்த். இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது தான் F. அப்போது இந்த ஃபோக்கல் லென்த் தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பவரை வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு லென்ஸோட பவரை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத ஒரு சின்ன சம்மை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா the focal length is 150 cm for a lens. What is the power of lens? இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து 150 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்து ஃபோக்கல் லென்த் கொடுத்து இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த லென்ஸோட பவரை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் என்னது 150 சென்டிமீட்டர். நம்ம இப்போ அது சென்டிமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 1.5 மீட்டர்னு கிடைக்குமா. அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பவர் ஆஃப் லென்ஸோட ஃபார்முலா வந்து என்னது, B = 1/ஃபோக்கல் லென்த். இப்போ நமக்கு அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து கொடுத்துட்டாங்க 150 சென்டிமீட்டர். நம்ம அதை 1.5 மீட்டராக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நம்ம அந்த ஃபோக்கல் லென்த்தை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, B = 1/ ஃபோக்கல் லென்த் நமக்கு என்னது 1.5 மீட்டர். இப்போ நம்ம அதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், இப்போ நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 0.67D. இந்த டிங்கிறது என்னதுன்னா டயாப்டர். பவரோட யூனிட் தான் வந்து என்னென்னா டயாப்டர். இப்போது நமக்கு வந்து அந்த லென்ஸ் ஆஃப் பவர் வந்து பாசிட்டிவில் கிடச்சிருக்கு, 0.67 கிடச்சிருக்கு. அப்படி இந்த பவர், அந்த லென்ஸோட பவர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து அந்த லென்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா கன்வெர்ஜிங் லென்ஸாக இருக்கும். அதே இது அதோட பவர் வந்து, அதாவது இந்த பவரோட வேல்யூ வந்து நெகட்டிவில் கிடச்சிச்சுன்னா அது வந்து அந்த லென்ஸ் எப்படி இருக்கும்னா டைவர்ஜிங் லென்ஸாக இருக்கும். இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது என்னது, பாசிட்டிவ். அப்போது இந்த லென்ஸ் வந்து என்னது, கன்வெர்ஜிங் லென்ஸ். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.